ஒரு புதையல் பொற்குவியல் மலைவாசல் என்னிடம் உண்டு. ஒரு புதையல் பொற்குவியல் மலைவாசல் என்னிடம் உண்டு. அலிபாபா அலிபாபா அட உங்களை யாருண்டு? ஒரு நதி, ஒரு பௌர்ணமி, ஓரோடம், ஒரு புதையல், பொற்குவியல், மலைவாசல். பாராமல் போன பௌர்ணமி எல்லாம் பறித்து கொடுக்கும் ஒருவன், கேளாமல் போன பாடலை எல்லாம் இரட்டி கொடுக்கும் ஒருவன். பாராமல் போன பௌர்ணமி எல்லாம் பறித்து கொடுக்கும் ஒருவன், கேளாமல் போன பாடலை எல்லாம் திரட்டி கொடுக்கும் ஒருவன். வானவில்லை என் மடியில் கட்டும் ஒருவன், என் தேக கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கும் ஒருவன். நீ இல்லை என் தேடல் அது வேறு, அட போடா நீ இல்லை. ஒரு நதி, ஒரு பௌர்ணமி, ஒரு கூடம் என்னிடம் உண்டு. ஓடக்காரன் ஓடக்காரன் அட உங்களில் யாருண்டு? ஒரு காடு சிறுமேடு சில பூக்கள் என்னிடம் உண்டு. பூக்காரன் பூக்காரன் அட உங்களில் யாருண்டு? தீராமல் போன ஆசைகள் எல்லாம் தீர்க்கத் தெரிந்த ஒருவன், போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன். தீராமல் போன ஆசைகள் எல்லாம் தீர்க்கத் தெரிந்த ஒருவன், போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன். எல்லாம் கண்டு கொள்ளாத ஒருவன், நான் போதும் போதும் என்னும் வரையில் புதுமை செய்யும் ஒருவன். நான் தேடும் ஸ்ருங்காரம் இங்கு ஏனோ ஏனில்லை. ஒரு நதி, ஒரு பௌர்ணமி, ஒரு ஓடம் என்னிடம் உண்டு. ஓடக்காரன் ஓடக்காரன் அட உங்களில் யாருண்டு? ஒரு காடு சிறுமேடு சில பூக்கள் என்னிடம் உண்டு. பூக்காரன் பூக்காரன் அட உங்களில் யாருண்டு? ஒரு புதையல் பொற்குவியல் மலைவாசல் என்னிடம் உண்டு. ஒரு புதையல் பொற்குவியல் மலைவாசல் என்னிடம் உண்டு. அலிபாபா அலிபாபா அட உங்களில் யாருண்டு? ஓகே, மேல ரூம்ல ட்ரெஸ் இருக்கு, கீ கொடுத்தீங்க. Thank you. Come on guys, get your glass for champagne. Let's start it. Hi. Porky. ஐயோ.
பல்பு சீக்கிரம் மாட்டு. என்ன சார் பண்றீங்க? என்ன பண்றீங்க? இதெல்லாம் நேத்தே முடிக்க சொன்னல. நேத்தே வர சொன்னேன் சார். இப்பதான் வந்திருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. சும்மா ஆள் வரலன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு வேலை கொடுத்தா அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணணும். உள்ள இருக்கிறது எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு தெரியுமில்ல. செக்யூரிட்டி மஸ்ட் பி வெரி வெரி டைட். ஹலோ ரைட். யோ நான் கூப்பிடுறேன் பாரு. அப்ப நீ இல்லையா? உங்களதான் வாங்க. இந்த சந்தன வாசத்துக்கும் மசாஜுக்கும் எங்கெங்கெல்லாம் சுகத்தை வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். பாஸ்கர், என்னப்பா சிகரெட் குடுறா. ராத்திரிக்கு நீ என்னடா சாப்பிட போற? சிக்கன் மட்டன் இந்த மாதிரி மாமூல் ஐட்டம்லாம் வேணாம்ப்பா. சம்திங் ஸ்பெஷலா. சம்திங் ஸ்பெஷல்? நீ மான் கறி சாப்பிட்டுருக்கியா? இது வரைக்கும் நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படியா? இன்னைக்கு சாப்பிடலாம். பாண்டியன். ஐ எம் சந்தன பாண்டியன். எனக்கு இந்த சந்தனனாலே ஆகாதியா, உடனே வெட்டிடுவேன். ஆமா, பாண்டியன்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? பையன் ஆசைப்படுறான், நல்ல குட்டிமான பார்த்து 1 ஹவருக்குள்ள ரெடி பண்ணு. சார், நீங்க ஐஏஎஸ் ஆபீசர், வன இலாகா செக்ரட்டரியா இருந்திருக்கீங்க. வனவிலங்கு கொல்றது சட்டப்படி குற்றம். எதுயா குற்றம்? எதுவுமே ரிப்போர்ட் ஆனா தான் குற்றம். 2 கார் மோதிச்சுன்னா அது இன்சிடென்ட், அது ரிப்போர்ட் ஆனா தான் ஆக்சிடென்ட். நீ மான அடிச்சு கறி சமைச்சா தாய்மானா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. இல்ல உரிச்ச தோலை தான் நீ எரிக்காம விட்டு போறியா? இதெல்லாம் சொல்லியா கொடுப்பாங்க? சார், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. விடுறா. பாண்டியன், ஆர் யூ சஜஸ்டிங் ஆர் இன்சல்டிங்? நான் டிஜிபி வீட்ல டிஃபன் சாப்பிட்டு கவர்னர் வீட்ல காபி சாப்பிடுறவன். எல்லா அதிகாரியும் என் கண்ணசைவுக்கு காரியம் செய்வாங்க. இப்படி பதில் பேசிக்கிட்டு நிக்க மாட்டாங்க. 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியும் நீ இன்னும் திருந்தின மாதிரி தெரியலையே. ஏஎஸ்பியா போஸ்டிங் ஆயி சார்ஜ் மெமோ வாங்கி வாங்கி ப்ரமோஷனே இல்லாம ஏஎஸ்பியாவே கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கியே. அப் டு டேட்டா உன் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் சொல்றேன்னு பாக்குறியா? அதான் ஐஏஎஸ். ஏற்பாடு பண்றியா? வேற என்னடா வேணும்? பாட்டில்பா. வெத்தலை வாங்கிட்டு வான்னா சுண்ணாம்பையும் சேர்த்துதாண்டா. அவ்வளவு விவரம் இல்லாத அவரு. என்ன பாண்டியன்? பாண்டியன், அந்த காக்கி சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி விரைச்சுக்கிட்டு நிக்குது. மொரப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சொன்னது செய்ப்போ. சார், என்ன சார், என்ன சொன்னாரு? இங்க வராரு, என்ன டென்ஷனா வராரு? சார், ஒரு சிகரெட் கொடு. நீங்க சிகரெட்? அட கொடுப்பா. என்ன சார், என்ன ஆச்சு? இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னதான் ஏஎஸ் ஆபீசர் இருந்தாலும் இப்ப அவன் விசாரணை கைதி. ஊழல் பண்ணிட்டு இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். மான்கறி வேணுமா, சாராய வேணுமா, என்கிட்டே கேட்கறான். பாவம், பசிக்காக திருநவனை எல்லாம் நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்கேன். பொதுமக்கள் பணத்தை கொள்ளையிட செய்வங்கிட்ட 10 அடி தள்ளி நின்று கைகட்டி சேவகம் பண்ண வேண்டியிருக்கு. தேவை அதெல்லாம்? வெக்கக்கேடு வரதான், வெக்கக்கேடு. உங்க கோவம் எனக்கு புரியுது சார். என்ன சார் பண்றது? இது மாதிரி ஆளுங்களாம் இவ்வளவு நக்கலா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமே இவங்க பின்னாடி பெரிய ஆளுங்க சப்போர்ட் இருக்கிறது தான். அவங்க பேசும்போது பலார்னு அறையலான்னு தோணும். அதை மீறி உங்க நிழல் அவங்க மேல பட்டது, அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ வரும். ஆசிட் ஊத்துவானுங்க, கல்லடிப்பானுங்க, பாட்டில் விடுவானுங்க. அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டராவது வரும். சார், டென்ஷன் ஆகாம பொறுமையா போங்க சார். என்ன சொல்றீங்க? பொறுமையா போகணுமா? யாகுங்க? யாகு சின்ன குழந்தைங்களா டியூஷன் சொல்லிட்டு போயிருக்கான் சார். சார், பிரச்சனை யாருக்குதான் இல்ல, முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க சார்.
யார் அணைச்சது? நான் போய் முடியாதுன்னு சொல்ல போறேன். என்னாலும் சரி. யாரா அவன்? ஐயாவோட பெட்ல மரியாதை எல்லாம் பத்துனுக்குறது. எந்தரா எந்தரா? பெண் குடியா? இருங்கடா, போயிட்டு வந்துடுறேன். ஒரு பேக்குதான். யாரா? குளிக்கிறாரு. ஏய், அந்த பாண்டியன் கறி வாங்கிட்டு வந்துட்டானா? யாராங்க? என்னடாங்க?